பாரதிராஜா சார் சொன்னாங்க, நான் கதாநாயகனாக அவனை மோல்டு பண்ண பிறகு அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகாத பொழுது அந்த பிள்ளை அதிலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும் இல்லைங்களா சார்? இப்போ ஒரு விஷயம் எனக்கு உடனே நாளைக்கே மாற்றிக்க முடியாதுல்ல சார்? இப்போ எக்ஸாமில் ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷம் மாற்றிக்கலாம். 4வது ஃபெயிலியா, அடுத்த 5வதுப்பா, இந்த வருஷம் மட்டும்தான். அப்படி இல்லை. எலெக்ஷனும் எலெக்ஷனுக்கு ஒரு முறை தோற்ற அப்புறம் 5 வருஷம் காத்திருக்கணும்ல. அதே போல் தான் நீங்கள் சினிமாவில் நான் ஒரு அடையாளப்படுத்தி உங்களை கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த அடையாளத்தின் மூலமாக தோத்துட்டேன்றதை ஒத்துக்காது மனசு. அது உளவியல் பிரச்சனை. நான் கதாநாயகனை வெற்றி பெறுவேன் என்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வருடங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும் ஒரு குறிப்பிட்ட வயசில். அப்போ நான் மாற்று சிந்தனைக்கு வருகிற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ். எப்போ இத்தனை வருஷம் காத்துட்டு இப்போ என்னடா இப்படி வர்ற? மற்ற துறையில் உள்ளவங்க ஒரு ஆடிட்டர் பையனும் அப்பா மாதிரி நான் வரணும் அப்படின்னு அவங்களாம் நினைக்கிறது இல்லை. அப்போ அந்த சிந்தனை ஏன் இந்த சினிமாக்காரங்களுக்கு வர மாட்டேங்குது? சிவகுமார் சாரே, சூர்யா சார் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரா? இல்லை இதெல்லாம் நடக்கும். என் பிள்ளைய கண்ணு முன்னால் ஒரு துயரத்துக்கு ஆட்படுத்தக்கூடாது. அங்கே ஒரு வெளிச்சத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். துப்புன்னு இருட்டுக்குள்ளே ஒரு அமாவாசை முழுக்க கிடக்கணும். அப்புறம் வெளிச்சமே எப்போதுமே பரவி இருக்காது. இப்போ எம்ஜி கேரண்டி ஒரு அரசு உத்தியோகஸ்தர்களுக்கோ இல்லை ஒரு சிறு தொழில்கள் பண்ணுறவர்களுக்கோ ஒரு எம்ஜி கேரண்டி இருக்குது. என்னைக்கு ஒரு ஃபேமை ஒரு புகழை அல்லது இது போகிற பொழுது ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்குறாங்க, இது ஒரு சின்ன அது ஒரு சிற்றின்பம் தான். இந்த சிற்றின்பம் இது ஒரு மாயை. நம்ம அப்பா அதை அனுபவிக்கும் போது இவனுக்கு அந்த ஆசை வந்துடுதுங்கிறீங்க. அது இயல்பு தானே சார்?